ராஜாட்ட கூட்டிட்டு போங்க, நான் போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ராஜாட்ட கூட்டிட்டு போயாச்சு. இப்ப ராஜாவை போய் பார்க்கும் போது முதல்ல தேவனுக்கு தான் ஸ்தோத்திரம் சொல்றாரு. ராஜாவை பார்த்தாலும் ராஜா வாழ்கன்னு சொல்லல, தேவனுக்கு ஸ்தோத்திரம், என்றென்றைக்கும் அவருக்கே எல்லா மகிமையும் போகட்டும் சொல்லிட்டு சிலது அப்படியே தேவனை பத்தியே சொல்றாரு. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். இப்போ ஒவ்வொரு காலம் வருது இல்ல, காலம்னா என்னது, சம்மர், வின்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மாறிக்கிட்டே தானே இருக்கு. அதெல்லாம் மாற்றுறவர் யார் தான்? தேவன். அப்போ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ராஜாக்கள் இப்ப அரசியல் தலைவர்கள் அப்படி எல்லாரையும் எடுத்துட்டோம்னா அவங்க சரியில்லைன்னா அவங்கள தள்ளிட்டு இன்னொருத்தரை கொண்டு வர்றது யார் தான்? தேவன் தான். அப்போ அதே போல அவர் தான் நம்மளுக்கு என்ன கொடுப்பாரு? ஞானமும் அறிவும் கொடுக்கிறவரு. அதே போல நீங்க கண்ட கனவையும் அதுக்கான மறை பொருளையும் அதுக்கு அர்த்தம் என்னங்கிறத தேவன் தான் வெளிப்படுத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி தேவனை பத்தி நல்லா புகழ்ந்து பேசிட்டு அவர் அந்த கனவை பத்தி சொல்றாரு.